மகாவிஷ்ணு மனிதராக ஸ்ரீராமராக அவதாரம் எடுத்தவர். அயோத்தியில் அவர் வணங்கிய குலதெய்வம்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். இதனை நிரூபிக்கும் வகையிலேயே உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டும் போது ராமரின் குலதெய்வ கோயிலான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருந்து வஸ்திரங்கள் மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து மண் அனுப்பி வைக்கப்பட்டது. நீண்டகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. கோவில் கட்டுமான பணி தொடங்கியது. கட்டுமானத்திற்கென்று தனியாக ஸ்ரீராம ஜென்ம தீர்த்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. ரூபாய் 1100 கோடி மதிப்பீட்டில் 70 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இந்த கோயில் கட்டப்பட்டு வருகிறது. இக்கோயில் வட மாநில கோயில்களின் பாரம்பரிய நாகர கட்டிடக்கலை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரத்துடன் மொத்தம் 3 தளங்களை கொண்டது. கோயிலின் மொத்த உயரம் 161 அடி ஆகும். முதல் தளத்தில் 130 அறைகளும், இரண்டாவது தளத்தில் 70 அறைகளும், கீழ்த்தளத்தில் 160 அறைகளும் உள்ளன. 12 நுழைவாயில்களும் அமைக்கப்பட்டுள்ளன. 57,400 சதுர அடியில் 3 அடுக்குகள் கொண்ட இந்த கோயில் பிரமிடு டவர் உள்ளது. அதன் மேல் பகுதியில் கலசம் வைக்கப்பட உள்ளது. கோவில் கிழக்கு மேற்காக 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் கொண்டது. இக்கோயிலில் கலை நுட்பத்துடன் கூடிய 392 தூண்கள், 5 குவி மாடங்கள் மற்றும் 10 தசாவதாரங்களான 18 சிலைகள், 64 சரஸ்வதி யோகினிகள், சரஸ்வதி தேவி வடிவங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் தயாரான 44 தேக்குமர கதவுகளுடன் மிக பிரம்மாண்டமாக உருவாகி உள்ளது. முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பார் அமைக்கப்பட்டுள்ளது. நிருத்திய மண்டபம், ரங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை மண்டபங்கள் என மொத்தம் 5 மண்டபங்களை ராமர் கோயில் கொண்டிருக்கும். கோவிலின் 4 மூலைகளிலும் சூரிய பகவான், தேவி பகவதி, விநாயகர் மற்றும் சிவன் என 4 கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. அதேபோல் வடக்கு திசையில் அன்னபூரணி கோயிலும், தெற்கு திசையில் அனுமன் கோயிலும் நிறுவப்பட்டுள்ளதோடு சிவன் மந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்திரர், மகரிஷி அகஸ்தியர், நிஷாத் ராஜ், மாதா ஷரீப் ஆகியோருக்கான கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலில் வரலாற்று சிறப்புமிக்க சீதா கூப் என்னும் கிணறு உள்ளது. கோயிலில் கட்டுமானத்தில் எங்கும் இரும்பு பொருள் பயன்படுத்தப்படவில்லை. கோயிலின் அடிப்பகுதி 14 மீட்டர் தடிமனில் ரோலர் காம்பாக்டட் காங்கிரீட் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி 732 மீட்டர் நீளமும் 14 அடி அகலமும் கொண்ட பர்கோட்டா சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயிலில் 70% இடங்கள் பசுமையாக காட்சியளிக்க இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு செல்லும் பிரதான நுழைவாயிலில் யானைகள், சிங்கங்கள், பிரம்மாண்டமான ஹனுமான் சிலை மற்றும் கருடா போன்ற சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் ராஜஸ்தானின் ஃபேன்சி பகர்பூர் பகுதியில் இருந்து பெறப்பட்ட மணற்கல்லை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக ஹைதராபாத்தில் இருந்து 1265 கிலோவில் லட்டு பிரசாதம் தயாராகி உள்ளது. இக்கோயிலுக்கு நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் பல்வேறு பொருட்களை கொண்டு செல்கின்றனர். 108 அடி நீல தூபக்குச்சி, 2100 கிலோ எடையுள்ள ராட்சத விளக்கு, தங்க பாதணிகள் என பல சிறப்பு பரிசுகள் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வைக்கப்பட்டு வருகின்றன. ராமர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த குகனுக்கும் துறவி சபரிக்கும், ராமரால் சாப விமோசனம் பெற்ற தேவி அகல்யாவிற்கும், ராவணன் சீதையை சிறைப்பிடித்து சென்ற போது காப்பாற்ற முயன்று உயிரிழந்த ஜடாய்க்கும் கோவில்கள் கட்டப்பட்டு உள்ளன. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் 2024 ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் கோயில் கருவறையில் 5 வயது குழந்தை வடிவ 3 அடி உயரம் கொண்ட ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இச்சிலை வெள்ளை பளிங்கு கற்களால் செய்யப்பட்டு அதன் மீது தங்க கவசம் பொருத்தப்பட்டுள்ளது. கோயிலின் முக்கிய பகுதியான கருவறை எண் போல வடிவம் கொண்டதாகும். கர்ப்ப கிரகத்தில் நிறுவப்பட்ட ராமர் சிலையின் மீது சூரிய கதிர்கள் படும்படி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கோவிலின் சுவர்களில் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் கலை சிற்பங்கள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களின் வசதிக்காக சாய்தளங்கள் மற்றும் லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. கோவிலில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம், தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர் சப்ளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் கோவிலுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் வகையில் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 25,000 யாத்ரீகர்கள் தங்கும் வகையில் யாத்திரை
வசதியும் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு பக்தர்களுக்கு தேவையான லாக்கர் வசதி, மருத்துவ வசதி, குளியலறை, கழிப்பறை, தண்ணீர் வசதிகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி காலை 11:51 முதல் மதியம் 12:33 மணி நேரத்திற்குள் நடைபெறும் என தெரிகிறது. மேலும் இந்த நாளில் அமிர்த சித்தி யோகம் மற்றும் சர்வார்த்த சித்தி யோகம் ஆகியவை மிருகஷிரா நட்சத்திர காலத்துடன் ஒத்து போகின்றன. இதன் காரணமாகவே ஜனவரி 22ஆம் தேதியை ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தேர்வு செய்துள்ளனர். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட உள்ள நிலையில் அயோத்தி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இக்கோயில் உலகளவில் மிகப்பெரிய கோயிலாக மாறும் என அறியப்படுகிறது.